கடந்த வாரம் வெளியான யட்சன் மற்றும் ஸ்ட்ராபெர்ரி போன்ற படங்களை பின்னுக்கு தள்ளி வசூலில் இன்னும் முதலிடத்தில் இருக்கின்றது ஜெயம் ரவியின் தனி ஒருவன் திரைப்படம். வெளியாகி 3 வாரங்கள் கடந்தும் கூட இன்னும் மற்ற மொழி படங்கள் மற்றும் தமிழ் படங்கள் அனைத்திற்கும் வசூலில் பலத்த போட்டியை கொடுத்து வருகிறது தனி ஒருவன். சென்னை பாக்ஸ் ஆபீஸில் முன்னணி வகிக்கும் படங்களின் வசூல் நிலவரங்களை பற்றி இங்கே பார்க்கலாம். ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெளியாகிய தனி ஒருவன் திரைப்படம் தொடர்ந்து வசூலில் சாதனை படைத்து வருகிறது. படம் வெளியாகி 18 தினங்கள் தாண்டியும் கூட இன்னும் 90% அதிகமான திரையரங்குகள் நிரம்பி வழிகின்றன. இதனால் திரையரங்க உரிமையாளர்களும் தனி ஒருவன் திரைப்படத்தை திரையிட ஆர்வம் காட்டி வருகின்றனர். கடந்த வாரம் சென்னையில் மட்டும் 174 காட்சிகள் திரையிடப்பட்டு சுமார் 75.75 லட்சங்கள் வசூலித்திருக்கிறது படம். தமிழ்நாடு முழுவதும் இதுவரை சுமார் 50 கோடிகளுக்கும் அதிகமாக வசூலித்து சாதனை புரிந்திருக்கிறது தனி ஒருவன். சமீபத்தில் வெளியான யட்சன், ஸ்ட்ராபெர்ரி மற்றும் பிளாக் பஸ்டர் படங்களில் ஒன்றான பாகுபலி ஆகிய படங்களை பின்னுக்கு தள்ளி வசூலில் முன்னணியில் இருக்கிறது அரவிந்த் சாமி ஜெயம் ரவியின் தனி ஒருவன். ஆர்யா, கிருஷ்ணா கூட்டணியில் கடந்த வாரம் வெளியான யட்சன் திரைப்படம் 180 காட்சிகள் திரையிடப்பட்டு சுமார் 63.83 லட்சங்களை வசூலித்திருக்கிறது. ஆர்யாவின் வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க திரைப்படம் முதல் வாரத்தில் 165 காட்சிகள் திரையிடப்பட்டு 54.87 லட்சங்களை வசூலித்துள்ளது. இந்த வசூலை ஒப்பிடும்போது யட்சன் திரைப்படம் ஆர்யாவிற்கு நல்ல ஒரு ஓப்பனிங்கை கொடுத்துள்ளது. கடந்த வாரம் வெளியான பா. விஜயின் ஸ்ட்ராபெர்ரி திரைப்படம் 90 காட்சிகள் திரையிடப்பட்டு 08 லட்சங்களை வசூலித்துள்ளது. படம் வெளியாகி சுமார் 67 நாட்களை தாண்டிவிட்டது. ஆனால் இன்னும் வசூல் குறையாமல் சென்னை பாக்ஸ் ஆபீஸை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது ராஜமௌலியின் பாகுபலி. 10வது வாரத்தில் 24 காட்சிகள் திரையிடப்பட்டு சுமார் 2.95 லட்சங்களை வசூலித்திருக்கிறது படம். சென்னையில் மட்டும் இதுவரை சுமார் 8.23 கோடிகளை வசூலித்து சாதனை படைத்திருக்கிறது படம். தனி ஒருவன் வசூலில் இதே வேகத்தில் சென்றால் விரைவில் 100 கோடியை எட்ட வாய்ப்புள்ளது. ஜெயம் ரவி 100 கோடி கிளப்பில் இணைவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.